Hello students, welcome to Priya's Mini Max. இந்த வீடியோவில் நம்ம சாப்டர் 4 ஜாமெட்ரி சாப்டரோட தேர்ட் பார்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். லாஸ்ட் 2 பார்ட்ஸ்க்கான இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பித்தாகரஸ் தியரம் அதாவது 4.3 அண்ட் 4.4ஓட டேஞ்சன்ட் அண்ட் சீக்கண்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பித்தாகரஸ் தியரம் பாருங்க. இன் a right angled triangle the square and the hypotenuse is equal to sum of the squares of the other two sides. பித்தாகரஸ் தியரம் நம்ம நிறைய வருஷம் படிச்சிருக்கிறோம். அதோட ப்ரூஃபை வெவ்வேறு கான்செப்ட்ஸில் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இந்த ஜாமெட்ரியில் இந்த இடத்துல இந்த ப்ரூஃப் நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னு பார்ப்போம். பித்தாகரஸ் தியரம் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், ஆக்சுவலாக நம்ம அப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம் நமக்கு தெளிவாக இருக்குமா? ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர், கரெக்டாக? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ட்ரையாங்கிள் வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கிறதுனால, அதாவது இந்த ட்ரையாங்கிள் ஏவை வந்து நான் 90 டிகிரியாக எடுத்திருக்கிறேன் உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிற மாதிரியே. ஸோ அதனால் பிசி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹைபாட்னியூஸ். அப்போ பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர், ஓகேவா? எப்போவுமே நம்மளுடைய ஹைபாட்னியூஸ் தான், அதாவது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைட் தான் என்னது, ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அதர் டூ சைட்ஸோட ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். இப்போது இதில் கிவன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அப்போ நம்மளுடைய கிவன் வந்து ஆங்கிள் ஏ வந்து 90 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கிவன் வந்து ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்றது மட்டும் கிவன். ரைட் ஆங்கிள்டு அப்படின்னால என்ன அர்த்தம், ஏதாவது ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கும். ஓகே, இன்கேஸ் நீங்கள் 90 டிகிரி பியில் வரைஞ்சிருந்தீங்கன்னா ஏசி வந்து ஹைபாட்னியூஸ். ஸோ நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ட், இதில் டி அப்படின்ற ஒரு லைன் வரைகிறோம். ஏடி அப்படின்ற ஒரு லைன் வந்து பிசி அப்படின்ற ஒரு லைனுக்கு பெர்பெண்டிகுலராக வரைகிறோம். பெர்பெண்டிகுலர்னு என்ன அர்த்தம், இது 90 டிகிரி 90 டிகிரியில் இது கட் பண்ணும், அதுதான் பெர்பெண்டிகுலர். ஸோ அப்போ கன்ஸ்ட்ரக்ட் ஏடி பெர்பெண்டிகுலர் டு பிசி வரைஞ்சாச்சா? இப்போ இதை ஏடி இங்கே பெர்பெண்டிகுலராக வரைஞ்சதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் 3 ட்ரையாங்கிளாக பிரியுது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசி நாம் வச்சுருந்தது. இப்போ என்ன ஆகுது பாருங்கள், ஏடிபி ஒரு ட்ரையாங்கிள் வருதா நம்மளுக்கு. இங்கே ஒரு 90 டிகிரியோட ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு. ஏடிபி ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் ஏடிசி ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதா? இங்கே மொத்தம் 3 ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த ட்ரையாங்கிளும் கம்பேர் பண்ணி நம்ம சிமிலாரிட்டி கொண்டு வருவோம். அப்புறம் இந்த ட்ரையாங்கிளையும் சிமிலாரிட்டி கொண்டு வந்திங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் ஈஸியாக வந்துடும். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம், ஒரு டயக்ராம் வரைகிறோம், இந்த ஒரு ட்ரையாங்கிளை 2 ட்ரையாங்கிளாக பிரிக்கிறோம். பெரிய ட்ரையாங்கிளோட சின்ன ட்ரையாங்கிள் ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை என்ன பண்ணுறோம் பாருங்கள். கம்பேர் எந்த ட்ரையாங்கிள், நம்மளுடைய பெரிய ட்ரையாங்கிள். கம்பேர் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் என்ன எடுத்துக்கிறோம் நம்ம, இந்த ஏடிபி. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா, ட்ரையாங்கிள் ஏடிபி. நீங்கள் எதை வேணால் ஃபஸ்ட்டு மாற்றி எடுத்துக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 2 ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஆங்கிள் பின்றது என்ன காமனாக இருக்குது, கரெக்டாக? ஏபிசிலையும் இருக்குது, ஏபிடிலையும் இருக்குது. இந்த 2 ட்ரையாங்கிளுமே ஆங்கிள் பி வந்து காமன். ஸோ அப்போ எப்படி எழுதலாம், ஆங்கிள் பி is equal to angle B because அது என்ன நம்மளுக்கு common angle. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன எழுதுகிறோம் பாருங்கள். இது ஒன்று காமன் தெரிஞ்சிருச்சு. இன்னொன்று பாருங்கள், இந்த ஏபிசி ட்ரையாங்கிளில் ஆங்கிள் ஏ வந்து 90 டிகிரி, கரெக்டாக? ஸோ இதில் ஆங்கிள் ஏ 90 டிகிரி, இந்த ஏடிபி ட்ரையாங்கிள் ஆங்கிள் டி வந்து 90 டிகிரி. ஸோ அப்போது இங்கே ஆங்கிள் டி வந்து 90 டிகிரி. இப்போ ஒரு ஆங்கிள் வந்து சேமாக இருக்குது, இன்னொரு ஆங்கிளும் சேமாக இருக்குது, ஏன்னா ரெண்டும் 90 டிகிரி. இப்போ இந்த ரெண்டுமே வந்து இதுவாக இருந்தால் இது எப்படி சொல்லலாம் நம்ம, அப்போ பை டபுள் ஏ சிமிலாரிட்டி, அதாவது 2 ஆங்கிள் சேமாக இருந்தால் அந்த ட்ரையாங்கிள் வந்து சேம்னு சொல்லலாமா? அப்போ பை டபுள் ஏ சிமிலாரிட்டி நம்மளுக்கு என்ன, இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர். அப்போது ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிபி கிடச்சிருச்சா? அப்போ இது ரெண்டும் சிமிலர் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். இந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சைட்ஸை எழுதுறதுல ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இது ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த 2 ட்ரையாங்கிள் சிமிலர்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ இந்த சைட்ஸை நம்ம எப்படி எழுதணும்னு பாருங்கள். உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த ட்ரையாங்கிள் அவங்களுக்கு திரும்ப வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு எது வந்து 90 டிகிரின்றது தெளிவாக இருக்கும். இப்போது இந்த ஏபிசி இதில் இதுதான் 90 டிகிரி, கரெக்டாக? இப்போ இங்கே வரைகிற டயக்ராமில் எது 90 டிகிரி நம்மளுக்கு, இந்த டி தான் வந்து 90 டிகிரி. ஓகே, அப்போ பிடிஏ
இதுதான் வந்து 90 டிகிரி. ஓகே, இப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா நீங்கள் என்ன எழுதணும்னா, இப்போ 90 டிகிரிக்கு பக்கத்தில் இருக்க ஏபி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே என்ன பண்ணணும், 90 டிகிரிக்கு பக்கத்தில் இருக்க பிடி தான் எடுப்போம். ஸோ இப்போ இது எப்படி எடுக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஏபி டிவைடட் பை பிடி இஸ் ஈக்குவல் டு, இப்போ அடுத்து ஒரு வேலை ஆப்போசிட் சைடு நம்ம ஹைபாட்னியூஸாக ப்ரூஃப் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்போ ஆப்போசிட் சைடு இந்த 90 டிகிரிக்கு எதிரில் நீங்கள் பிசி எடுத்தீங்கன்னா, ஸோ பிசி டிவைடட் பை இந்த 90 டிகிரிக்கு எதிரில் இருக்கிற ஏபி எடுக்கணும். புரியுதா பாருங்கள். நம்மளுக்கு எப்படி எடுத்திருக்கோம், ஒரு சைடு எடுத்தால் அதுக்கு ஆப்போசிட்டில், ஒரு சைடு எடுத்தால் அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். சம்டைம்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, இதை கரெக்டாக எழுதிடுவீங்க, ஆனால் இந்த ட்ரையாங்கிளில் மேலே போடுவீங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் இந்த ட்ரையாங்கிளில் மேலே போடுறீங்க. இந்த மாதிரி எதுவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாற்றி மாற்றி எடுக்கக்கூடாது. ஸோ எப்படி எடுத்தாலும் எப்படி எடுக்கணும், ஒரே மாதிரி 2 ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அதோட 90 டிகிரி சைட்ஸ்க்கு பக்கத்தில் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், ஆங்கிள் எடுக்கணும். ஸோ இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்க, இதை வந்து நீங்கள் இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க. இந்த ஏபி இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள், ஏபி இன்ட்டு ஏபி, ஏபி ஸ்கொயர் ஆகும். இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு, பிசி இன்ட்டு பிடி. ஓகேவா. இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு 2 ட்ரையாங்கிளை வந்து நம்ம கம்பேர் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி இந்த 2 ட்ரையாங்கிள் கம்பேர் பண்ணால் இதே மாதிரி நெக்ஸ்ட் பேஜில் இன்னொரு ஈக்குவேஷன் வரும். அந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு இந்த 2 ட்ரையாங்கிளை சால்வ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளும் உங்களுக்காக தனித்தனியாக நான் எடுத்து காமிச்சிருக்கேன். இப்போ இந்த ட்ரையாங்கிளில் நம்மளுக்கு எந்தெந்த ஆங்கிள் காமனாக இருக்குது, ஆங்கிள் சி இங்கேயும் இருக்குது, ஆங்கிள் சி இங்கேயும் இருக்குது. அப்போ ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி. இது ரெண்டும் என்னது நம்மளுக்கு காமன் ஆங்கிள். லாஸ்ட் டைம் வந்து பி இருந்தது இல்லையா. ஸோ அதே மாதிரி இது வந்து ஆங்கிள் சி வந்து காமன் ஆங்கிள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எது வந்து 90 டிகிரி ஆங்கிள், இதில் பாருங்கள், இதில் 90 டிகிரி நம்மளுக்கு என்னது, ஒரு ஆங்கிள் டி 90 டிகிரி, ஏ 90 டிகிரி. ஸோ இப்போது இங்கே ஏவும் டியும் இருக்கிறதுனால நான் எப்படி எழுதுன பாருங்கள், ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ 2 ஆங்கிள் சேமாக இருக்குது அப்படின்னா அப்போ அதே மாதிரி நம்ம என்ன எழுதலாம், பை டபுள் ஏ சிமிலாரிட்டி இந்த கிவன் ட்ரையாங்கிள்ஸ் ரெண்டுமே எப்படி இருக்கும், நம்மளுக்கு சிமிலராக இருக்குது. அப்போ இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் நம்மளுக்கு சிமிலர் அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் நம்ம என்ன எழுதலாம், ப்ரப்போர்ஷனல் அப்படின்னு எழுதலாமா. இப்போ இதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 90 டிகிரி 90 டிகிரினா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத நீங்கள் ஈஸியாக எடுத்து எழுதிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன எழுதுகிறேன், பிசி டிவைடட் பை இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது பிசி டிவைடட் பை இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஏசி. அப்போ பிசி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் அட்ஜசன்ட் சைடு நமக்கு ஏசி டிவைடட் பை டிசி. ஓகே, ஏசி பை ஏசின்லாம் எழுத முடியாது, ஏன்னா ஏசி ஆல்ரெடி ஹைபாட்னியூஸ். ஸோ ஏசி டிவைடட் பை என்ன இருக்குது நம்மளுக்கு, டிசி. ஸோ இப்போ எப்படி எழுதுகிறேன் பாருங்கள், பிசி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏசி டிவைடட் பை டிசி. எழுதியாச்சா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா ஆக்சுவலாக. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு எந்த மாதிரி கிடைக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இங்கே உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், இதோட வேல்யூ வந்து ஈக்குவலாக வரும். ஏசி ஏசி மல்டிப்ளை பண்ணால் ஏசி ஸ்கொயர், இங்கே வந்து பிசி டிசி. இங்கே பாருங்கள், ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு டிசி கிடச்சிருச்சா. இதுவும் பண்ணிங்கன்னா ஏசி ஸ்கொயர், இங்கே பண்ணிங்கன்னா பிசி இன்ட்டு டிசி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். கரெக்டாக. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஏற்கனவே என்னென்ன எடுத்திருக்கோம், ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2 கிடச்சிருச்சு. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம வந்து போத் சைட்ஸ் வந்து ஆட் பண்ணுவோமா. நம்மளுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1ல் என்ன கிடச்சிது அதை நான் எடுத்து எழுதுறேன் பாருங்கள். 1ல் வந்து ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு பிசி இன்ட்டு பிடி கிடச்சிது. இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, இப்போ இதையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள், ஆடிங் ஈக்குவேஷன் 1 and 2 ஆன் போத் சைட்ஸ். ஓகே, அப்போ ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட் பண்ணுறேன், பிசி இன்ட்டு டிசி ப்ளஸ் பிசி இன்ட்டு பிடி. இப்போ இதில் பிசியை நீங்கள் காமனாக எடுத்துட்டிங்கன்னா மீதி உங்களுக்கு என்ன இருக்குது பாருங்கள், இது ரெண்டுத்துலையும் காமனாக எடுத்திங்கன்னா பிடி ப்ளஸ் டிசி இருக்குது. கரெக்டாக, பிடி ப்ளஸ் டிசி. இதை நான் ஜஸ்ட் இடம் மாற்றி எதுக்கு, நீங்கள் எதுவுமே டிசி ப்ளஸ் பிடின்னு கூட எழுதலாம். அப்போ இதையும் ஆட் பண்ணால் மொத்தமாக பிசி கிடைக்குமா. அப்போ பிசி இன்ட்டு பிசி அப்படின்னா பிசி ஸ்கொயர் கிடச்சிச்சு பாருங்கள். நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணோம், ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணோம். கரெக்டாக. ஸோ நம்மளுடைய பித்தாகரஸ் தியரம் நம்மளுக்கு ஈஸியாக இதில் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ 2 ட்ரையாங்கிள் எடுத்து அந்த ஒரு ட்ரையாங்கிள் 2ஆக பிரித்ததுக்கப்புறம் சிமிலாரிட்டி ப்ரூஃப் பண்ணி ஆட் பண்ணாலே நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பித்தாகரஸ் தியரம் கிடச்சிரும். ஸோ இப்போ இதோட இந்த தியரம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
இப்போ இந்த சாப்டரில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள்ஸ் அண்ட் டேஞ்சன்ஸ், அதாவது இதோட டாபிக் வந்து சர்க்கிள் அண்ட் டேஞ்சன்ஸ், பட் இதில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது டேஞ்சன்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் டேஞ்சன்ஸ்னால் என்ன, சீக்வன்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சர்க்கிள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சர்க்கிள் இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் எப்படிலாம் இருக்கலாம்னா எதையுமே டச் பண்ணாமல் இருக்கலாம், அல்லது ஒரே ஒரு பாயிண்ட், அதாவது இந்த சர்க்கிளும் இந்த லைனையும் இந்த ஒரே ஒரு பாயிண்டில் டச் பண்ணலாம். ஓகே, ஆர் இது வந்து 2 பாயிண்டில் இங்கே டச் பண்ண முடியும். இதுதான் வந்து ஒன்லி வந்து கான்செப்ட்ஸ். கரெக்டாக ஒன்று டச்சே பண்ணாது, ஒரு பாயிண்ட் டச் பண்ணும், மோர் தென் ஒரு பாயிண்ட் டச் பண்ணும், அதாவது 2 பாயிண்ட்ஸ், 3லாம் பாசிபிள் இல்லை, 2 பாயிண்ட்ஸ் டச் பண்ணும். இப்படி டச்சே பண்ணாமல் இருக்கிறப்ப நம்மளுடைய நம்பர் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து 0. ஓகே, இந்த மாதிரி ஒரு பாயிண்டில் டச் பண்ணும்போது நம்பர் ஆஃப் இன்டர்செக்ஷன் 1, இது நம்பர் ஆஃப் இன்டர்செக்ஷன் 2. ஓகே, இப்படி டச்சே பண்ணாமல் இருந்தால் இதுக்கு நம்மளுக்கு எந்த பேரும் கிடையாது. ஸோ இந்த லைன் வந்து இதோட டச் பண்ணலை அப்படின்னு சொல்லிடலாம். பட் எப்போல்லாம் ஒரு சர்க்கிளும் ஒரு லைனும் ஒரே ஒரு பாயிண்ட் டச் பண்ணுதோ அதுக்கு பேர் என்ன தெரியுமா, டேஞ்சன்ட். டேஞ்சன்ட் டு த சர்க்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சர்க்கிளை இந்த லைன் வந்து ஒரு இடத்துல டச் பண்ணதுன்னு அர்த்தம். அண்ட் மோர் ஓவர் இந்த ஒரு இடம் இந்த ரேடியஸோட எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். இது நான் உங்களுக்கு ஃபர்தர் ப்ராப்பர்ட்டிஸ் வரும்போது சொல்கிறேன். இப்போ இங்கே நீங்கள் ரேடியஸ் வரைகிறீங்கன்னா இந்த ரேடியஸும் டச் பண்ணுற லைனும் எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஓகே, சரி. இப்போ அடுத்த 2 பாயிண்ட்டு டச் பண்ணால் இதுக்கு நேம் என்ன, சீக்கண்ட். இதோட நேம் வந்து சீக்கண்ட். ஸோ டேஞ்சன்ட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, சீக்கண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. எதுவுமே டச் பண்ணாமல் இருந்தால் அதுக்கு எந்த பேரும் கிடையாது. ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 0, 1, 2. இப்போ இந்த 3 கான்செப்ட் பார்த்துட்டோமா. இந்த டேஞ்சன்ட் அப்படின்னாலே என்ன மீனிங்னா டு டச், அதை வந்து டச் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். நார்மலாக இந்த லைனை நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஏர்லியர் கிளாஸஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா கார்டு அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஒரு லைன் உள்ளே போச்சு அப்படின்னாலே அதை வந்து கார்டு அப்படின்னு படிப்பீங்க. ஸோ இந்த கார்டு அப்படின்றது வந்து ஒரு சீக்கண்ட் தான். ஓகேவா, சப்செக்ஷன் ஆஃப் சீக்கண்ட் தான். ஸோ இப்போ இந்த மாதிரியான டேஞ்சன்ஸ் நம்ம இப்போ படித்தோம் இல்லையா, இந்த டேஞ்சன்ட் இதுவும் விட்டுடுங்க, இது நம்மளுக்கு அதிகமான ஸ்கோப் கிடையாது. டேஞ்சன்ஸ் தான் இதில் நம்ம மெயினாக வந்து இந்த எக்ஸசைஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம மெயினாக பார்க்க போகிறது டேஞ்சன்ஸ். அப்போ அந்த டேஞ்சன்ஸ்க்குன்னு சர்டைன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அது பார்ப்போமா. ஒரு சர்க்கிள்லேருந்து நான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி இப்போ சொல்லிட்டேன் கரெக்டாக. ஒரு சர்க்கிள்லேருந்து நீங்கள் ஒரு டேஞ்சன்ட் வரைகிறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும், ஆக்சுவலாக இந்த டேஞ்சன்ட் லைனும் அந்த ரேடியஸும் எப்படி இருக்கும், நம்மளுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இது நான் இப்போ ஷார்ட்டாக எழுதுகிறேன் பாருங்கள், டேஞ்சன்ட் பெர்பெண்டிகுலர் டு ரேடியஸ். ஸோ இதில் எந்த டவுட்டும் இல்லை. கரெக்டாக இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. ஒரு டேஞ்சன்ட் ஒரு சர்க்கிள் வரையும் போது இது வந்து கரெக்டாக வந்து எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்கும். அடுத்தது 2 டேஞ்சன்ட் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு நாம் வந்து ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறோன்னு வச்சுப்போம். இப்போ இந்த சர்க்கிளில் 2 டேஞ்சன்ட்ஸ் வரைகிறீங்க, அதாவது இங்கே ஒரு லைன் வந்து இது டச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அண்ட் அதே மாதிரி வந்து இங்கே ஒரு லைன் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த 2 லைனும் ஒரு பாயிண்டில் டச் ஆகிருக்கு கரெக்டாக. இப்போது இது ஒரு டேஞ்சன்ட், இது ஒரு டேஞ்சன்ட். ஓகே, ஸோ இப்போ நான் இது வந்து பிஏ அப்படின்னும் இதை பிபி அப்படின்னும் நான் நேம் பண்ணுறேன். அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து 2 டேஞ்சன்ட்ஸ் வரைய முடியும். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 டேஞ்சன்ட்ஸ் கேன் பி ட்ரான் ஃப்ரம் 1 எக்ஸ்டர்னல் பாயிண்ட். மோர் தென் 2 வரைய முடியுமானா கண்டிப்பாக வரைய முடியாது. அப்போ 2 டேஞ்சன்ட்ஸ் ட்ரான் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் பாயிண்ட். ஓகே, 2 டேஞ்சன்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் ஆர் ஈக்குவல். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதோட லென்த். ஓகே, ஈக்குவல் அப்படின்னா என்ன சொல்லணும்னா லென்த் ஆஃப் 2 டேஞ்சன்ட்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, அதாவது இந்த பிஏவும் இந்த பிபியும் எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் 2 டேஞ்சன்ட் ஒரு சர்க்கிளுக்கு வரைகிறீங்கன்னா இதோட லென்த் வந்து ஆல்வேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, 2 டேஞ்சன்ட்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ஸ் லென்த் ஆர் ஈக்குவல். ஓகே, இது செகண்ட் ப்ராப்பர்ட்டி. அடுத்து தேர்ட் ப்ராப்பர்ட்டி, டேஞ்சன்ட்டில் 2 பார்த்துட்டோமா. இப்போ மூணாவது ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லென்த் ஆஃப் 2 டேஞ்சன்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதே வந்து நீங்கள் 2 சர்க்கிளை பக்கத்தில் வச்சு நீங்கள் வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது அண்ட் அதே மாதிரியே நம்மளுக்கு பக்கத்தில் இன்னொரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த சர்க்கிளுக்கும் இது வந்து டச் பண்ணுற மாதிரி வரையணும். இப்போது இந்த சர்க்கிளோட ரேடியஸ் அண்ட் இந்த சர்க்கிளோட ரேடியஸ். ஓகே, இப்போ இந்த 2 சர்க்கிளோட ரேடியஸும் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதாவது எக்ஸ்டர்னலாக 2 டச் பண்ணும்போது இதை கனெக்ட் பண்ணும்போது இதோட ரேடியஸ் நம்மளை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ அந்த ரெண்டு ரேடியஸையும் நம்ம என்ன தான் பண்ணணும், ஆட் பண்ணி சொல்லும் போது சம் ஆஃப் த ரேடியஸும் அந்த டச் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸும் எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். இது வந்து ஒரு நார்மலான கான்செப்ட். இப்போ இங்கே பாயிண்ட்லேருந்து இங்கே பாயிண்ட் எடுத்துக்கிறோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தயர் சென்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ரேடியஸ். இதில் எந்த டவுட்டும் இல்லையா? எக்ஸ்டர்னலி டச் பண்ணா நல்லா கவனிங்க. எக்ஸ்டர்னல் சர்க்கிள்ஸ், ஒரு சர்க்கிள் வெளியில் இருக்குது அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ரெண்டு சர்க்கிள் வெளியில் இருக்குது. இப்போ இதோட டிஸ்டன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா R1 + R2 கரெக்டாக. இதோட ரேடியஸையும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது டேஞ்சன்ஸ்குள்ளே வருமானு கேட்டிங்கன்னா ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணுற கான்செப்ட் டேஞ்சன்ஸ், அது தனி. பட் இதுவும் வந்து நம்மளுக்கு இது பேஸ்ட் ஆன் சம்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இந்த ரேடியஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். சப்போஸ் வந்து இதே ஒரு சர்க்கிளும் நம்மளுக்கு உள்ளே டச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுடைய ரேடியஸ் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம எப்படி வரைய முடியும் பாருங்கள். இப்போ இதோட ரேடியஸ் கேட்டாங்கன்னா சப்போஸ் நீங்கள் இங்கேருந்து வந்து உங்களுக்கு R1 இருக்குது. அதாவது இப்போ இதோட ரேடியஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்து உங்களுக்கு R1 இருக்குது. ஆனால் இதோட ரேடியஸ் நம்மளுக்கு R2 இருக்குது. இப்போ இதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்டர்னல் சர்க்கிள்ஸ், எக்ஸ்டர்னல் சர்க்கிள்ஸ் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணோம். அதே டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இன்டர்னல் சர்க்கிள்ஸ்னால் நம்ம என்ன பண்ணணும், R1 - R2. இந்த டோட்டல் ரேடியஸில் இந்த ரேடியஸை மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த ரேடியஸ் கிடைக்கும். இந்த மாதிரி எழுதும் போது பெரிய சர்க்கிள் தான் முன்னாடி போடணும், சின்ன சர்க்கிள் தான் பின்னாடி போடணும். அப்போ தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, மைனஸில் வேல்யூ வராது. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு இது புரிஞ்சிருச்சா? இப்போ இதே மாதிரியே இன்னொரு கான்செப்ட், ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது. அதாவது இப்போ இந்த PA PB ஈக்குவல்னு சொன்னா இன்கேஸ் சப்போஸ் இதே டேஞ்சன்ட் வந்து இன்னொரு சர்க்கிளை இங்கே டச் பண்ணிட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது சர்க்கிள் ரெண்டும் டச் ஆகிறது சொல்ல, இந்த பாயிண்ட்டு டச் ஆகிறது மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த சர்க்கிள் டச் ஆகுதா ஆகலையா அதெல்லாம் நம்மளுக்கு மேட்டர்ஸ் இல்லை. இப்போ PA PB ஈக்குவல்னு நமக்கு தெரியும். இப்போ அதே மாதிரியே இப்போ இங்கே ஒரு MNன்னு இன்னொரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த AMமும் இந்த NBயும் நம்மளுக்கு எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து லாஸ்ட் கான்செப்ட் இந்த டேஞ்சன்ட்டில். ஸோ AM = NB. மேக்ஸிமம் உங்களுக்கு இதோட ப்ரூஃப்ஸ் வந்து அதிகமாக கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த 5 கான்செப்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்டர்னல், இன்டர்னல் தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டேஞ்சன்ட்டும் ரேடியஸும் பர்பண்டிகுலராக தான் இருக்கும். ஒரு பாயிண்ட்லேருந்து வெளியில் வரைகிற ரெண்டு டேஞ்சன்ட்டோட லென்த் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் 2 சர்க்கிள் வரைகிறீங்க, இந்த டேஞ்சன்ஸ் 2 சர்க்கிளில் டச் பண்ணுதுன்னா இப்போ இந்த லென்த்து மொத்தம் ஈக்குவல், இந்த லென்த்து மொத்தம் ஈக்குவல், இது ஈக்குவல்னா அப்போ என்ன இருக்கும், AMமும் NBயும் என்ன தான் இருக்கணும், நம்மளுக்கு ஈக்குவலாக தான் இருக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இதோட நம்மளுக்கு டேஞ்சன்ஸோட கான்செப்ட் தெளிவாக தெரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜில் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரமோட லாஸ்ட் கான்செப்ட் பார்ப்போம். இப்போ நீங்கள் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் பார்த்தீங்கன்னா, இஃப் அ லைன் டச்சஸ் அ சர்க்கிள் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அ கார்ட் இஸ் ட்ரான். ஒரு கார்டு வரைகிறோம், அந்த கார்ட்லேருந்து, அதாவது ஒரு சர்க்கிளுக்கு கார்டு வரைகிறீங்க, அந்த கார்டுக்கு இந்த சர்க்கிளில் டச் பண்ணுற இந்த பாயிண்ட்டுக்கும் வர்ற ஆங்கிள், அதாவது ஆங்கிள் பிட்வீன் த டேஞ்சன்ட் அண்ட் த கார்டு. இப்போ இந்த இடத்துல ஏபின்றது டேஞ்சன்ட்டு அண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், PQன்றது கார்டுன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இந்த ஏபின்ற டேஞ்சன்ட்டுக்கும் PQன்ற கார்டுக்கும் வரைகிற இந்த ஆங்கிள் வந்து ரெஸ்பெக்டிவ்லி ஈக்குவல் டு த ஆங்கிள்ஸ் இன் த கரஸ்பாண்டிங் ஆல்டர்னேட் செக்மெண்ட்ஸ். இந்த இடத்துல கரஸ்பாண்டிங் ஆல்டர்னேட் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு எதை சொல்கிறாங்க, இந்த S அப்படின்ற ஆங்கிளும் T அப்படின்ற ஆங்கிளும் சொல்கிறாங்க. ஆல்டர்னேட் செக்மெண்ட்னா என்ன அர்த்தம், இப்போ இந்த PQ வந்து இந்த ஒரு சர்க்குலர் இந்த செக்மெண்ட்டாக பிரிக்குதா, அதாவது PQ அப்படின்ற கார்டு இது ஒரு மேஜர் செக்மெண்ட்டாகவும் இதை ஒரு மைனர் செக்மெண்ட்டாகவும் பிரிக்குது. ஓகே, அப்போ இந்த மாதிரி பிரிக்கும் போது இங்கே ஃபார்ம் ஆகிற ST, இது S இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த Sன்ற ஆங்கிள், இந்த Tன்ற ஆங்கிள், இந்த ரெண்டு ஆங்கிளும் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இந்த QPB அப்படின்ற ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. புரியுதா பாருங்கள், ஏபின்ற டேஞ்சன்ட்டு PQன்ற கார்டு, ரெண்டு விஷயம் நல்லா வச்சுக்கோங்க. ஏபின்ற டேஞ்சன்ட் PQன்ற கார்டு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது. இந்த ஆங்கிள் வந்து இந்த PQ அப்படின்ற கார்டு இந்த சர்க்கிளில் என்ன பண்ணுது, ரெண்டாக பிரிச்சிருது. இது ஒரு மேஜர் போர்ஷன், இது ஒரு மைனர் போர்ஷன். ஸோ இந்த சர்க்கிள் ரெண்டாக பிரிக்கும் போது இந்த ஆங்கிள்ஸ், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இந்த ஆல்டர்னேட் செக்மெண்ட்ஸ், இங்கே ஒரு செக்மெண்ட், இங்கே ஒரு செக்மெண்ட், இதோட ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த தியரம் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 கான்செப்ட் வந்து ரொம்ப தெளிவாக தெரியணும். ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா, நார்மலாக ஒரு சர்க்கிளில் ஒரு டயாமீட்டர் வரைகிறீங்க இல்லையா, இந்த டயாமீட்டர் வச்சு நீங்கள் இந்த சர்க்கிளை ரெண்டாக பிரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு செமி சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ இது ஒரு செமி சர்க்கிள் கரெக்டாக.
இப்போ இந்த செமி சர்க்கிளில் நீங்கள் எங்கே வந்து ஆங்கிள் எடுத்தாலும் சரி, அதாவது இங்கே எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் இங்கே எடுத்தாலும் சரி, எங்கே எடுத்தாலும் இந்த ஆங்கிள் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், 90 டிகிரி இருக்கும். ஸோ அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன, ஆங்கிள் சப்டெண்ட் இந்த செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி. இது உங்களுக்கு ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. பட் இந்த தியரம் யூஸ் பண்ண இந்த 2 கான்செப்ட் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் புரிஞ்சிருச்சா, 90 டிகிரி அப்படின்னு புரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சேம் செக்மெண்ட், ஆங்கிள்ஸ் இந்த சேம் செக்மெண்ட் ஆர் ஈக்குவல். இப்போ PQ அப்படின்னு நம்ம ஒன்று எடுத்திருக்கோம் கரெக்டாக. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போது மற்ற லைன்ஸ்லாம் மறந்துடுங்க. இப்போ இது ஒரு சர்க்கிளில் நீங்கள் PQ அப்படின்னு நீங்கள் வந்து வரைகிறீங்க, ஒரு கார்டு வரைகிறீங்க. ஓகே, இப்போ இந்த PQ அப்படின்ற கார்டு இந்த சர்க்கிள் எப்படி பிரிக்குதுன்னா, இது ஒரு மேஜர் செக்மெண்ட், இது ஒரு மைனர் செக்மெண்ட்டாக பிரிக்குது. ஓகே, அப்போ இங்கே ஃபார்ம் ஆகுதுல்ல, இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதா, எஸ் அப்படின்னு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இப்போ இதே நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, ஆர் அப்படின்னு நான் ஒன்று போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இங்கே ஒரு T, இங்கே ஒரு U, எங்கே எடுத்தாலும் சரி இது எல்லாமே எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். இங்கே இருக்குது ஈக்குவல்னு சொல்கிறதுலாம் தியரம், அதை விட்டுடுங்க. பட் நான் நார்மலாக என்ன சொல்கிறேன், நம்மளோட ஜாமெட்ரி பேசிக்கில் ஏர்லியர் கிளாஸஸில் நம்ம இந்த ப்ரூஃப் வந்து படிச்சிருக்கோம். ஒரு செக்மெண்ட், சேம் செக்மெண்ட், அதாவது இது ஒரு செக்மெண்ட்டு, கீழே இருக்கிற இது ஒரு செக்மெண்ட். ஓகே, நான் இந்த போர்ஷன் பற்றி பேசவே இல்லை. மேலே இருக்கிற இந்த போர்ஷனில் நீங்கள் எங்கே ஆங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ணாலும், சப்போஸ் நீங்கள் இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த ஆங்கிள் எல்லாமே எப்படி தான் இருக்கும், நம்மளுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த SBR இது எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ஆங்கிள்ஸ் இந்த சேம் செக்மெண்ட் ஆர் ஈக்குவல். ஸோ இதை வந்து செகண்டாக வச்சுக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொன்ன, நம்மளுக்கு ஆங்கிள்ஸ் இந்த செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி. இப்போ இந்த 2 கான்செப்ட்ஸையும் நம்ம இதில் ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு எழுதிட்டேன். கிவன் அப்படின்றதுல வந்து PQ இஸ் அ கார்டு நம்ம எடுத்துக்கிட்டோமா, இந்த PQன்றது கார்டு. இந்த கார்டுக்கு இந்த செக்மெண்ட்டில் எஸ்ன்னு ஒன்றும், இந்த செக்மெண்ட்டில் Tன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். இந்த கார்டு வந்து மேஜர் செக்மெண்ட் ஒன்று, மைனர் செக்மெண்ட் ஒன்று பிரிக்குது. அதில் இந்த செக்மெண்ட்டில் எஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு, இங்கே Tன்ற ஒரு பாயிண்ட்டு, 2 பாயிண்ட்ஸ் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் த கார்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், இதோட ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணணும். எப்படி, இந்த QPB இங்கே வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த ஆங்கிளும் இங்கே இருக்கு இல்லையா, இந்த PSQ ஆல்டர்னேட் செக்மெண்ட்ஸ், அதாவது இதுக்கு இதுதான் செக்மெண்ட், அப்போ இது ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணுறோம். இன்னொன்று என்னது, நம்மளுக்கு QPA இந்த ஆங்கிள், அதாவது இந்த ஆங்கிளும் இதோட ஆல்டர்னேட் செக்மெண்ட் இதுவும். ஓகேவா, ஸோ அப்போ QPAவும் இந்த PTQவும் ஈக்குவல்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம டு ப்ரூவ். இப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதுவோமா. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன எழுதுகிறோம் பாருங்கள். இது ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு 10 to 12 ஸ்டெப்ஸில் இது ஈஸியாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஃபஸ்ட்டு RPன்றது டயாமீட்டர், அதாவது ஒரு லைன் சென்டர் வழியாக பாஸ் ஆச்சுன்னா அது டயாமீட்டர், அதில் எந்த டவுட்டும் இல்லை. கரெக்டாக, இப்போது டயாமீட்டர் அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு டேஞ்சன்ட்டோட கான்செப்டில் என்ன சொன்னேன், ஒரு ரேடியஸ் டேஞ்சன்ட்டை எப்படி தான் கட் பண்ணும், பர்பண்டிகுலராக தான் கட் பண்ணும். அப்போ டயாமீட்டர் இஸ் பர்பண்டிகுலர் டு டேஞ்சன்ட். ஓகே, அப்போ RPயும் இந்த ABயும் பர்பண்டிகுலர் அப்படின்னா இது என்ன ஆங்கிள், இது ஆக்சுவலாக 90 டிகிரி. கரெக்டாக, ஸோ அப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன இருக்குது பாருங்கள், RPB. ஓகே, ஸோ இது வந்து ஆங்கிள் எடுத்துக்கோங்க. ஆங்கிள் RPB இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இது ஏன் 90 டிகிரி, RPன்றது நம்மளுக்கு டயாமீட்டர், டயாமீட்டர் இஸ் பர்பண்டிகுலர் டு டேஞ்சன்ட். ஓகே, டயாமீட்டரும் டேஞ்சன்ட்டு பர்பண்டிகுலராக இருக்கிறதுனால இது வந்து 90 டிகிரி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது இது டோட்டலாக வந்து 90 டிகிரின்னு வச்சுக்கோங்க. இந்த RPB 90 டிகிரி, நம்ம வரைஞ்ச கார்டு வந்து PQ. கரெக்டாக, அப்போ இதை வந்து எப்படி பிரிக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இது RPQ ப்ளஸ் QPB பிரிக்கலாமா பாருங்கள். இங்கே மற்ற லைனை மறந்துடுங்க. இந்த டயக்ராம் நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இதுதான் வந்து 90 டிகிரி. ஓகே, இந்த 90 டிகிரியை நம்ம வரைஞ்ச கார்டு இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், ரெண்டாக பிரிக்கலாமா. அப்போ நான் ஃபஸ்ட்டு RPQ அப்படின்னும் QPB அப்படின்னு இதை பிரித்து எழுதுறேன் பாருங்கள். ஸோ ஆங்கிள் RPQ, ஃபஸ்ட் ஒன் RPQ ப்ளஸ் ஆங்கிள், நெக்ஸ்ட் என்ன இருக்குது நம்மளுக்கு QPB. ஓகே, இந்த ஆங்கிள் தென் இந்த ஆங்கிள், இது ரெண்டும் சேர்த்தா நம்மளுக்கு 90 டிகிரி, பிகாஸ் டோட்டல் RPQ 90 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம எழுதிட்டோம், இது ரெண்டும் 90 டிகிரி, இது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு செமி சர்க்கிள், இது வந்து ஒரு கார்டு, இது ஒரு செமி சர்க்கிள். அப்போது இந்த செமி சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுற இந்த ஆங்கிள் நம்மளுக்கு என்ன தெரியும், அதாவது RQP, இந்த ஆங்கிள் நம்மளுக்கு என்ன தெரியும், ஆக்சுவலாக 90 டிகிரி. கரெக்டாக, பிகாஸ் ஆங்கிள் இந்த செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி. ஸோ நம்ம அப்படி எப்படி எழுதுகிறோம் பாருங்கள்,
ஆர்கியூபி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ ஆர்கியூபி 90 டிகிரி. இது ஏன் ரீசன் என்ன எழுதுவோம்? ஆங்கிள்ஸ் இன் செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி. ஓகே, ஆங்கிள்ஸ் இன் செமி சர்க்கிள் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும். ஆங்கிள்ஸ் இந்த செமி சர்க்கிள் இஸ் ரைட் ஆங்கிள். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் எழுத என்ன போகிறோம்? இப்போது இது வந்து ரைட் ஆங்கிள் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இது ரைட் ஆங்கிள் அப்படின்னா இதோட சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கும்? பொதுவாக ஒரு ட்ரையாங்கிள்னா 180 டிகிரி, அதில் ஒரு 90 போயிடுச்சுன்னா மீதி ரெண்டும் நம்மளுக்கு என்ன இருக்கும்? 90 டிகிரி இருக்கும். கரெக்டாக? இப்போ இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம என்ன இங்கே எழுதணும்? ஆர்பிக்யூ எழுதணும். கரெக்டாக? அப்போ ஆர்பிக்யூவும் கியூஆர்பியும் என்ன தான் இருக்கும்? 90 டிகிரி தான் இருக்கும். ஸோ அப்போ பாருங்கள், ஆர்பிக்யூ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் கியூஆர்பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இது ஏன் 90 டிகிரின்னு சொல்கிறோம்? ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் 90 டிகிரி போயிடுச்சுன்னா, இப்போ இந்த ஆர்கியூபி இந்த ட்ரையாங்கிள் சொல்கிறேன், இதில் ஒரு 90 டிகிரி போயிடுச்சுன்னா இதையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 90 டிகிரி வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணலாமா? பிகாஸ் ரெண்டுத்தோட வேல்யூ எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள்? ஆர்பிக்யூ நம்மளுக்கு என்ன ஆகும்? கேன்சல் ஆகும். ஸோ இப்போ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணுங்கள். ஆங்கிள் ஆர்பிக்யூ ப்ளஸ் ஆங்கிள் கியூபிபி இஸ் ஈக்குவல் டு, இந்த பக்கம் என்ன இருக்குது? ஆங்கிள் ஆர்பிக்யூ ப்ளஸ் ஆங்கிள் கியூஆர்பி. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஆங்கிள் கியூஆர்பி இருக்குது. இப்போ ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா வேல்யூ ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? ஈக்குவேட் பண்ணுறோம். இதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு தேர்ஃபோர் என்ன இருக்குது பாருங்கள்? ஆங்கிள் கியூபிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் கியூஆர்பி. ஓகே, அப்போது நம்மளுக்கு என்ன வரல? பிஎஸ்கியூ வரல, கியூஆர்பி தான் வந்திருக்கு. ஸோ நல்லா நோட் பண்ணுங்கள், கியூஆர்பி தான் நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்? ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறேன்னா. ஓகேவா? இப்போ இங்கே வந்த இந்த வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எதுவும் வந்திருக்கு? இந்த கியூபிபியும் இந்த கியூஆர்பியும் ஈக்குவல்னு வந்தது. நம்மளுக்கு வந்த இந்த ஆங்கிளும் மட்டும்தான் நம்மளுக்கு ஈக்குவல்னு வந்திருக்கு. ஆனால் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? இதுவும் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணணும். அது பார்த்தவொடனே தெரியுது பாருங்கள். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? செகண்ட் ப்ராப்பர்ட்டி சொன்னேன்னா, ஒரு செமி சர்க்கிளில், அதாவது இந்த செக்மெண்ட்டை தாங்குற செமி சர்க்கிள் கிடையாது, ஒரு மேஜர் செக்மெண்ட்டில் வர ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்னு நான் சொன்னேன்னா, அப்போ இதுவும் ஈக்குவல்னு நமக்கு என்ன தெரியும்? இதுவும் ஈக்குவல் தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைன் ஈஸியாக எழுதிடலாமா? ஆங்கிள்ஸ் இன் த சேம் செக்மெண்ட் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நம்ம எழுதிடலாமா? இப்போ நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் எழுதியிருக்கேன்னா கியூபிபியும் கியூஆர்பிக்கும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன சொன்னோம்? ஆல்ரெடி இந்த ஆங்கிள், அதாவது வந்து நம்மளுடைய கியூஆர்பி அப்படின்றது சப்டென் பண்ணுற இதே செக்மெண்ட்டில் தான் என்ன இருக்குது? கியூஎஸ்பியும் இருக்குது. அப்போ கியூஆர்பி இஸ் ஈக்குவல் டு பிஎஸ்கியூ பிகாஸ் ஆங்கிள்ஸ் இன் த சேம் செக்மெண்ட் ஆர் ஈக்குவல். ஒரு செக்மெண்ட்டில் இருக்கிற ஆங்கிள் வந்து ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும், இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ம் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2வும் வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம்? இந்த பக்கம் கியூபிபி கியூஆர்பி சேமாக இருக்கிறதுனால ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்? ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 கியூஆர்பி சேமாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம்? ஆங்கிள் கியூபிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிஎஸ்கியூ. ஸோ ஹென்ஸ் ஃபஸ்ட் ஒன் ப்ரூவ்டு. நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம்? ஆல்டர்னேட் செக்மெண்ட்டில் ஒரு செக்மெண்ட் ப்ரூஃப் பண்ணிட்டோம். அதாவது இந்த கியூபிபியில் இருக்கிற இந்த வேல்யூவும் இதுவும் வந்து நம்மளுக்கு என்ன? ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இதுவும் இந்த ஆல்டர்னேட் செக்மெண்ட்டில் இருக்க இதுவும் ஈக்குவல்ன்றதை நெக்ஸ்ட் பேஜில் எப்படி ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நாம் இதே லைன் எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ எப்படி வந்து ஆர்பி வந்து ஒரு டயாமீட்டர் அப்படின்னு சொன்னோமோ, இப்போ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கியூபிபி ப்ளஸ் கியூபிஏ இது ரெண்டு என்ன அர்த்தம்? நார்மலாக ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் எங்கே லைன் எடுத்தாலும் இது டோட்டல் வந்து 180 டிகிரி. ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னாலே 180 டிகிரி. கரெக்டாக? அப்போ இந்த கியூபிபி நம்ம ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணதும் இந்த கியூபிஏவும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 180 டிகிரி ஆட் பண்ணால் வருமா? ஸோ பாருங்கள், ஆங்கிள் QPB plus angle QPA is equal to 180 degree. ஏன் இது 180 degree? இது வந்து linear pair of angles. பிகாஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள்ஸ் எப்படி தான் இருக்கும்? நம்மளுக்கு 180 டிகிரி தான் இருக்கும். ஸோ லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180ன்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி பாருங்கள், இது ஒரு சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரலாக உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். அதாவது ஒரு சைக்கிள்குள்ளே ஒரு சர்க்கிள்குள்ளே ஒரு குவாட்ரிலேட்டரல் இருக்குது. ஓகேவா? இப்போ இது நம்ம சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரல்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், நான் வரைகிறேன் பாருங்கள். இந்த QS இங்கே இருக்கு இல்லையா? இந்த டேர்ம். அதே மாதிரி P அண்ட் இங்கே இருக்கிற டேர்ம் பாருங்கள் T. தெரியுதா பாருங்கள்?
இந்த பிடிஎஸ்கியூ இது வந்து ஒரு குவாட்ரிலேட்ரல். இந்த பிடிக்யூஎஸ் எதுக்குள்ளே இருக்குது? ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்குது. அப்போ ஒரு சர்க்கிள்குள்ளே இருந்தால் இந்த சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல் இதோட சம் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக சம் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல் இஸ் 180 டிகிரி. ஓகேவா? இப்போ இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி, இந்த பியும் இந்த கியூவையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? 180 டிகிரி இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம எழுதுவோமா? பிஎஸ்கியூவும் நெக்ஸ்ட் என்ன இருக்குது நம்மளுக்கு? இந்த பிடிக்யூ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரின்னு எழுதலாமா? ஆங்கிள் பிஎஸ்கியூ ப்ளஸ் ஆங்கிள் இன்னொன்று என்ன இருக்குது? பிடிக்யூ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இப்போ இதோட ரீசன் நீங்கள் என்ன எழுத போகிறீங்க? நீங்கள் இங்கே ப்ராக்கெட்டில் எழுதிடுங்க. சம் ஆஃப் opposite angles. Okay, opposite angles of a cyclic quadrilateral is 180 degree. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நம்மளுக்கு இதுவும் 180. போன ஸ்டெப்பில் எப்படி 90 வந்து ஈக்குவேட் பண்ணோமா? இப்போ 180 ஈக்குவேட் பண்ணுவோமா? ஸோ இப்போ இது ஈக்குவேட் பண்ணால் என்ன வரும்? ஆங்கிள் QPB ப்ளஸ் ஆங்கிள் QPA இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் PSQ ப்ளஸ் ஆங்கிள் PTQ. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டோமா? இப்போ இது ஈக்குவேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே என்ன ப்ரூஃப் பண்ணி வச்சுருக்கோம்? QPBயும் PSQவும் சேம்னு சொன்னோம். கரெக்டாக? அப்போ இந்த ஃபஸ்ட்டு தியரம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த QPBக்கு பதில் யாரை சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? இந்த PSQவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ பண்ணுங்கள், ஆங்கிள் PSQ ப்ளஸ் ஆங்கிள் QPA இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் PSQ ப்ளஸ் ஆங்கிள் PTQ வந்துருச்சா? இப்போ நம்ம யாரும் கேன்சல் ஆகுறாங்க? PSQவும் சேம் வேல்யூ கட் பண்ணிட்டா அப்போ நம்மளுக்கு மீதி என்னதான் இருக்குது? ஆங்கிள் QPA இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் PTQ. இப்போ யார் ஈக்குவல் ஆகிடுச்சு? இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் த செகண்ட் ஒன், அதாவது ஆல்டர்னேட் செக்மெண்ட்டோட செகண்ட் ஒன்னும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ப்ரூஃப் பண்ணிட்டோம். இந்த தியரம் வந்து பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு ஒரு லென்த்தியாக இருக்கும். இந்த 2-3 விஷயத்தை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்னா, ஆங்கிள் இந்த செமி சர்க்கிள் 90 டிகிரின்னு சொன்னேன். அண்ட் செகண்ட் ஒன் என்ன சொன்னேன்? சேம் செக்மெண்ட்டில் வர இந்த 6Sம் ஈக்குவல்னு சொன்னேன். இப்போ தேர்ட் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரலுடைய ஆப்போசிட் சைட்ஸை ஆட் பண்ணிங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். இந்த 3 கான்செப்டையும் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே வந்தாலே என்ன ஆகும்? இந்த தியரம் நம்ம ஈஸியாக ப்ரூஃப் பண்ணிடலாம். இப்போ இதோட இந்த சாப்டர் 4ஓட இன்ட்ரொடக்ஷன் பார்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த சாப்டர்லேருந்து ஒரு 10 1 மார்க் கொஷின்ஸ் உங்கள் நாலேஜ் செக்காக நான் கொடுத்துருக்கேன். இதோட ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.